வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய லிமிட்டான அமௌண்ட்டை நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இபே ஹப் அப்படின்ற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், தென் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்அப் கொடுங்க. ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணிக்கிறதே கொடுத்துக்குங்க. இல்லைனா கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிறது கொடுத்துக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் சைன்அப் கொடுத்துக்கிறேன். மொபைல் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இபே ஹப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மெயிலுக்கும் இவங்க ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணுவாங்களாமா. அங்கேயும் நம்ம போய் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் மெயிலில் போய்ட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். மெயில் பண்ணியிருக்காங்க. இபே ஹப்லேருந்து நமக்கு ஒரு இமெயில் ரிசீவ் ஆகிடுக்கு. ஸோ அதனால் நம்ம வெரிஃபை மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. குரோம்குள்ளே ரீடைரக்ட் ஆகுது. இமெயில் இஸ் ஆல்ரெடி வெரிஃபைடு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எகைன் லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இபே ஹப் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. கேஒய்சி சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கேஒய்சி சப்மிட் பண்ண பார்க்கலாம். உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஸோ 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் நம்பர் நான் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓடிபி வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பேன் கார்டு நம்பர் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ நான் பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃபி நீங்கள் எடுத்துக்கோங்க. செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ யுவர் கேஒய்சி இஸ் ரிவ்யூ, ப்ளீஸ் வெயிட் ஃபார் அவர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஒய்சி ரிவ்யூக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ரிவ்யூ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேடை ஆட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணணும், எப்படி கேடை ஆட் பண்ணி நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.